Hello, good evening children. Let me begin. Today is English grammar for 10th standard. Okay? இலக்கணம் அப்படின்றத நம்ம கிராமர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்ல இலக்கணம் என்பது எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். சரிங்களா? என்னென்ன இலக்கணம் இருக்கிறது? அணி இலக்கணம், யாப்பிலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம் அப்படின்னு நிறைய 5 வகையான இலக்கணம் இருக்கு இல்லையா? ஓகே, சொல்லிலக்கணம், எழுத்திலக்கணம், பொருள் இலக்கணம், அணி இலக்கணம், பிறகு யாப்பிலக்கணம் என்று 5 வகையான இலக்கணங்கள் தமிழில் இருக்கிறது. இது எதுக்கு சொல்றேன்னு பாக்குறீங்களா? தமிழ்ல பிறந்த இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே தற்குறியா இருக்கும் நமக்கு இல்லையா? தமிழும் சரியா தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. ஒரு சில ஸ்கூல்ஸ்ல பிரெஞ்சு, ஜெர்மன், அப்புறம் ஹிந்தி, சான்ஸ்கிரிட், அதுலயும் நம்ம அதான் பல மரம் கண்ட தச்சான் ஒரு மரமும் செய்யான். ஒரு மர சாமானும் செய்ய மாட்டாங்க. ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட், மாஸ்டர் ஆஃப் நன். NONE, நன், ஐ மீன். ஓகே, சோ இது எதுக்கு நான் சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு நான் எடுக்க போற சாப்டர் என்னன்னு சொன்னா பொயட்டிக் டிவைசஸ் இல்லையா? ஒரு உங்க டெக்ஸ்ட் புக் எடுத்தாலே என்ன broad classifications are 3, namely prose, poem and supplementary. தமிழ்ல சொல்றோம் இல்லையா, உரைநடை, செய்யுள் மற்றும் கதை. ஆக இந்த 3 வந்து மெயின் காம்போனன்ட்ஸ் சமச்சீர் கல்வியில மொழி பாடங்களை பொறுத்தவரை. இப்ப இதுல தமிழ்ல நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அணி இலக்கணம் என்று நான் சொன்னேன் இல்லையா, 4வது வகை அணி இலக்கணம். அந்த அணி இலக்கணத்துல பாணயம் பாராட்டல் என்ற ஒரு கேள்வி அல்லது வினா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஒரு செய்யுள் கொடுத்திருப்பாங்க. அந்த செய்யுள்ல எந்த பா இருக்கிறது? பானா எத்தனை தெரியும்? ஆசிரியர்ப்பா, விருத்தப்பா, வஞ்சிப்பா, களிப்பா, நிறைய பா இருக்கு இல்லையா? ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு ஓசை இருக்கிறது இல்லையா? அதை போலவே ஆங்கிலத்தில் கேட்கப்படும் கேள்வியின் அந்த அமைப்பின் பெயர் தான் பொயட்டிக் டிவைசஸ். What do you mean by device? Computer is an electronic device. இல்லையா? That's a normal understanding of any device. Okay, so here there is a word is added priorly. It is called poetic device. Poet அப்படின் poem அப்படின்றது என்ன? பாடல், செய்யுள் என்று நாம் அதை மொழிபெயர்க்கலாம். ஆக இதில் அமைந்திருக்கின்ற devices, what are those devices? That is the subject matter of today that we are going to learn. Okay, என்ன திரும்பி திரும்பி முகத்தை பாத்துக்கிறீங்க? Take down some points. Okay, so poetic device that we are going to go through today. So first you need to understand the format of poem, poetry. What the formation? What's the format? இல்லையா? இப்போ ஒரு எஸ்ஸே எழுதுறோம்னு சொன்னா அதோடைய ஃபார்மேட் என்ன? நார்மலி we write introduction, then body, content. அந்த கண்டென்ட்ல we give subtitles differently, isn't it? Then at the last we give conclusion, முன்னுரை, பொருளுரை, முடிவுரை. இந்த 3 தான் வந்து காம்போனன்ட்ஸ் இல்லையா? the format of writing an essay. Similarly, poetic devices also we have a unique formats, right? Let's see what it is. First, lines, வரிகள். ஓகேயா? வரிகள் என்று நாம் அழைக்கிறோம். வரிகள் என்று சொன்னா என்ன? லைன்ஸ்னா என்ன? மேன்லினஸ் போயம்ல இஃப் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அந்த ஒரு லைன் தான் வரிகள். Similar to sentences. This is synonymous, not sorry, lines as well as sentences are relative, not synonymous. இது ரெண்டுமே ஒத்த பொருள் கொண்ட வார்த்தைகள் அல்ல. உரைநடையில் வாக்கியம் வருவது போல பாடல் செய்யுள்ல நமக்கு என்ன இருக்கு? லைன்ஸ், வரிகள் இருக்கிறது. இது ரெண்டுக்கும் உறவு இருக்கிறது. ஆனால் இது ரெண்டும் ஒரே பொருள் கொண்டவை கிடையாது. புரியுதுங்களா? ஓகே, similar to sentences. Then stanzas we have. These are similar to paragraphs. நம்ம எப்படி எழுதுவோம்? paragraph எழுதுவோம் இல்லையா?
பத்திகளா எழுதுவோம் இல்லையா, அதே போலவே போயம்ல இல்லையா, போயம் அதுல நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டான்சாஸ் இருக்கு. உரைநடையில வாக்கியம் இருக்கிறது, போயம்ல செய்யுள்ள வரிகள் இருக்கிறது. உரைநடையில பத்திகள் இருக்கிறது, ஆனா போயம்ல we have stanzas. பத்திகள் மாறி, ஆனா stanzas are different. Okay. First poetic device, let's go through rhymes இல்லையா. நம்ம ஸ்கூல் டேஸ்ல என்ன பண்ணுவோம், பாபா பிளாக் ஷீப், ஹார்ட் கிராஸ் பன், எவ்வளவு ரைம்ஸ் நம்ம கத்திருப்போம். அந்த ரைம்ஸ் நம்ம எப்படி பாடுவோம், குழந்தைங்களை எப்படி பாடி இருப்பாங்க பாத்திருக்கீங்களா, இன்னும் கூட குழந்தைங்க பாடுறாங்க இல்லையா, எப்படி ஒரு சத்தம் இல்லையா, மெலோடியஸா ஒரு டியூன் போட்டு அந்த வார்த்தைகளை இழுத்து இழுத்து பாடுவாங்க இல்லையா, ஒரு ரிதமிக்கா இருக்கும் இல்லையா, தட் இஸ் ரைம். எளிமையா உங்களுக்கு நான் சொல்றேன், புரியுதா? நார்மலி ரைமிங் அப்படின்னு சொன்னா என்ன, ஒரு ஓசை நயம் இருக்கும், சந்த நயம் என்று நாம் தமிழ்ல சொல்றோம் இல்லையா. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்திக்கொரு வித்து குருபரன் என ஓதும் முக்கன் பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும். ஆக இந்த செயலை நம்ம பார்க்கிற பொழுது அந்த ஒரு தத்தக தத்தக அந்த தாளத்தோட போது பாத்தீங்களா, அந்த ஓசை சந்த நயம், அதுதான் ரைம் அப்படின்னு நம்ம சொல்றோம். Words that have the same ending sounds. நிறைய பாடல்கள் எடுத்து பாருங்க. நம்ம டி ராஜேந்தர் இருக்காரு இல்லையா, அவர் பேசுறதே அப்படிதான் பேசுவார், அம்மா சும்மா அப்படி வரிகள் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே ரைமிங்கா வந்துட்டே இருக்கும். சோ அதுதான் வந்து ரைம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல we have two things to learn. One is scheme, another one is words. புரியுதாமா? ஒன்னு ரைமிங் ஸ்கீம், another one is ரைமிங் words. இப்ப பாருங்க, தமிழ்ல சொல்றேன்னு வச்சுக்கோங்க, வருக தருக செய் மெய். இப்ப பாத்தீங்களா, வருக தருக செய் மெய், இப்படி அந்த லைன்ஸ் வந்து எண்ட் ஆகும், முடியும். அந்த வரிகள் முடியும் பொழுது வருக தருக செய் மெய் என்று முடியும். இப்பொழுது உங்களை ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டாங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், வருக தருக செய் மெய், இதை அப்படியே நீங்க எழுதி வைக்க வேண்டும். இப்போ இதையே உங்களுக்கு ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன செய்யணும், the tiny bird in the tree was singing songs just for me. இப்ப பாருங்க, tree, me, these are the rhyming words. This is how you need to find out the rhyming words in the given lines of a poem. If suppose you imagine, if they are asking you to write the scheme, இல்லையா, ஸ்கீம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த வார்த்தைகள் ட்ரீ மீ அப்படின்னு இருந்ததுன்னு சொன்னா ஏ ஏ என்று நாம் அந்த ஸ்கீமை நம்ம என்ன பண்ணணும், வழங்க வேண்டும், அதை நம்ம அமைக்க வேண்டும். இதே தருக தருக வருக தருக செய் மெய் இப்படி இருக்குதுன்னு சொன்னா ஏ ஏ பி பி. சரிங்களா? இதே தருக செய் வருக மெய் இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு நாம் எப்படி எழுத வேண்டும் ஸ்கீம், ஏபி ஏபி. அது புரிஞ்சுங்களா? Okay, so this is how we need to find out the rhyming words. If they ask you to write rhyming words, pick out the ending words that which are rhythmic in nature. ஒரு ஓசை சந்த ஓசை நயத்தோடு இருக்கிறதா, pick up those words. இதே ஸ்கீம் கேக்குறாங்கன்னு சொன்னா you schematize it. Okay, அதை பகுத்து எழுதுங்க. ஏ பி ஏ ஏ பி பியா இல்ல ஏ பி ஏ பியா இல்ல ஏ பிபி ஏவா. ஆக இப்படி பலவிதமான முறைகளில் இருக்கும். இங்க கொடுக்கப்பட்டது ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ். சரிங்களா?
இதுல பாருங்க internal rhyme, external rhyme இருக்குது. Okay, this is little advanced that I'm going to teach you. For your life you learn it. Words that rhyme in the same line. ஒரு வரிகளுக்குள்ளேயே ரைமிங்கா வரும். The tiny giny in the tree அப்படின்னு வந்துச்சு வச்சுக்கோங்க. Tiny giny இருந்துச்சு இல்லையா? These are internal rhymes. External rhymes அப்படின்னு சொன்னா what I told you just now. Okay, what that rhyme at the end of line. Mostly 10th standard in your textbook the 7 poems has external rhyming words and rhyming schemes. I assure you that no poems in your textbook has internal rhyming scheme or rhyming words. Okay, am I making things clear or making things so complex to understand? Yes. So in the first device I have explained you what is a rhyming scheme and rhyming words, and I told you different types of rhymings like internal as well as external. Internal எப்பொன்னு சொன்னாலே உள்ளுக்குள்ளேன்னு அர்த்தம், external சொன்னா வெளியில அப்படின்னு அர்த்தம். Okay, next one is simile. இந்த விளக்குலாம் இருக்கு இல்லையா வீட்டுல, அரிக்கன் விளக்கு, பெட்ரோமாஸ் லைட்டு, அந்த லைட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். அதான் நம்ம என்ன சொல்லுவோம் தமிழ்நாட்டுல சிமிலின்னு. என் மாணவன் ஒருத்தனுக்கு அப்படிதான் எடுத்துட்டு இருந்தேன். ஏடா சிமிலினா என்னடான்னு கேட்டேன். எங்க அப்பத்தா என்ன பண்ணுவாங்க, சாயங்காலம் ஆனா தொடச்சி வைப்பாங்க, அதுதான் சிமிலி அப்படின்னா. அடே பயலே, சிமிலினா திஸ் இஸ் த டெஃபினிஷன். Please understand. I think someone celebrates birthday in your class, it seems, from new generation school. I saw one boy who was walking in a color dress. அப்படியா? அவருக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். May God bless you. Okay. So what is simile? See, let's know the definition of simile. The figure of speech is in which things are compared using the words like or as. So here you need to understand these two words. ஒரு பாடல் வரி நீங்க படிக்கும் பொழுது லைக்கோ இல்ல ஆஸ் அப்படின்ற அந்த ரெண்டு வார்த்தைகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா name immediately that poetic device as simile. Simileனா என்ன அப்படின்னா தமிழ்ல நம்ம சொல்றோம் இல்லீங்களா, உவமை, உவமை என்று நாம் சொல்கிறோம். அந்த உவமை என்பதற்கு என்ன இலக்கணம்? உவம உருபு வெளிப்பட்டு வந்தால் அது உவமை என்று சொல்கிறோம். செய்யுள்ள நம்ம பார்ப்போம் பாருங்க. உவம உருபுக்கு 12 உவம உருபுகள் இருக்கு. போல, புறைய, ஒப்ப, உரர, மான, கடுப்ப, இயைய, ஏய்ப்ப, நேர, நிகர, அன்ன, இன்ன ஆக 12 உவம உருபுகள் இருக்கிறது தமிழில். இந்த 12 உவம உருபுகளும் வெளிப்பட்டு வந்தால் அது உவமை அணி என்று நாம் சொல்கிறோம். அதே போலவே ஆங்கிலத்தில் எளிமையான ஒரு மொழி பாருங்க. ஆங்கிலம் உவம உருபுகள் எத்தனை இருக்கிறது இங்க? லைக், ஆஸ்ன்னு 2 உவம உருபுகள் தான் இருக்கிறது. இது வெளிப்பட்டு அந்த வரிகளில் வந்தால் அது என்ன? சிமிலி. Therefore simile is equal to உவமை அணி. புரியுதுங்களா? இப்ப நம்ம ஆங்கிலத்தில் பார்த்து கொண்டிருப்பது என்ன? அணி இலக்கணம். என்னடா இலக்கணம்னா பாசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், இல்ல டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், இதெல்லாம் விட்டு என்ன திடீர்னு இதை எடுக்கிறாரு? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் ஹஸ் quite lot of amount of marks. 4 to 5 marks you have from this. Okay, therefore please concentrate. Even not only for 10th standard, even when you go for 11th and 12th, it is very useful. புரியுதுங்களா? ஆக இதை ஓமை அணின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, இந்த given examples பாருங்க. The surface of water looked as smooth as glass. பாத்தீங்களா அந்த வார்த்தை as அப்படின்றது பயன்பட்டு இருக்கிறதா? இந்த given பிக்சர்ல பாருங்க, கிளாஸ்ல என்ன பண்றாங்க? someone pours water, தண்ணி அந்த பாட்டிலுக்குள்ள கிளாஸ்க்குள்ள என்ன பண்றாங்க? ஊற்றுகிறார்கள். The surface of water, தண்ணி இருக்கிற அந்த இடம், surface of water looked, அது பார்க்க எப்படி இருக்கிறது? as smooth as glass,
கண்ணாடியை போலவே பல 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 பலன்னு இருக்குது. இந்த வரும் தம்பி வரும் அப்படின்ற வராதுன்ற ஜோக் பார்த்திருக்கேன் வடிவேலு. உங்களை பார்க்க எப்படி இருக்குது, எம்ஜிஆர் போலவே சும்மா தக்க 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 தக்கன்னு மின்றீங்க அப்படின்னு அந்த மாதிரி இங்க கொடுத்திருக்குது. புரியுதுங்களா? இந்த போல சும்மா தக்க தக்க தக்கன்னு மின்றீங்கன்றாங்கல்ல, எம்ஜிஆர் போலவே இருக்கிறீங்க. அப்ப அந்த போலன்னு வெளிப்பட்டு வருது பாரு. அதே மாதிரிதான் இங்க சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டரை ஸ்மூத் கிளாஸோட ஒப்புமைப்படுத்துறாங்க, ஓமைப்படுத்துறாங்க. அப்ப அந்த ஓமை ஒரு வெளிப்பட்டு இருந்திருக்கு பாருங்க, as smooth as glass. So therefore please children understand what is a simile. ஓகேங்களா? cry of the children poem நடத்திட்டாங்களா? அதுல ஒரு வார்த்தை வரும், reddest flower as pale as snow, as pale as snow. ஆக அந்த போயட் என்ன பண்றாருன்னா, ஒரு ரோஜா பூவை பாக்குறார். Of course this is not a ரோஜா. I am very poor artist. I'm not a good artist like Sudarshan sir. Okay? So you see, this is a flower. The author of the poem Cry of the Children looks at the reddest flower. உலகத்திலேயே சூப்பர்லேட்டிவ் டிகிரில சொல்றாரு பார், சிவந்த ரோஜா. சிவந்த ரோஜாவை அந்த ஆத்தர் பார்க்கிறார், கவிஞர். பார்த்துவிட்டு பிறகு எதை பார்க்கிறார்? அந்த பாடுபட்டு கொண்டிருக்கின்ற குழந்தைகளுடைய கண்களை பார்க்கிறார். அப்ப அந்த குழந்தை கண்ணை பார்க்கும் பொழுது அவர் பார்த்தாரு, இந்த உலகத்திலேயே சிவந்த ரோஜா. அந்த ரோஜா எப்படி இருக்கிறது? வெளிரி போயிருக்கிறது. as pale as snow. எப்படி வெளிரி போயிருக்கிறது? உறை பனியை போல. பனி எப்படி இருக்கும்? வெள்ளை வெளியேன்னு இருக்கும். உலகத்தில் இருக்கு. அப்ப என்ன சொல்ல வர்றார் அந்த கவிஞர் என்று சொன்னால், உலகத்தில் இருக்கின்ற சிவந்த ரோஜா பூவை விட அந்த குழந்தைகளுடைய கண்கள் சிவந்து போயிருக்கிறது அப்படின்னு சொல்றார். ஆகவே கம்பேரிசன் பாருங்க. அப்ப அந்த கம்பேரிசன் பண்ணும்போது as like வெளிப்பட்டு வருது. ஓகே, let me move on to the next one. இப்ப அடுத்தது என்னன்னு சொன்னா மெட்டாஃபர். மெட்டாஃபர் மெட்டாஃபர் அப்படின்றது என்ன? உவமைக்கு ஒரு உறவு கொண்ட ஒரு டேர்ம். சிமிலி மெட்டாஃபருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஒரு உறவு முறை இருக்கிறது. என்ன? அதான் சொன்னல, சிமிலி என்பது என்ன? உவமை அணி. ஒரு பொருளை மற்றொரு பொருளோடு நம்ம ஒப்பிடுவோம் பொழுது as like என்ற அந்த ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், உவம உருபுகளை நாம் உபயோகிப்போம். ஆனால் மெட்டாஃபர் என்பது என்ன? இது உவமை அணி அல்ல, அதற்கு முரணான உருவக அணி. மெட்டாஃபர் என்ன? இது உருவக அணி. A figure of speech. Of course this is also a poetic device, a figure of speech in which things are compared. Similarly also things are compared. அதுவும் ஒப்பிடுதான். பொருளை கம்பேர் பண்ணி பார்க்கிறது தான் சிமிலியும். சொன்ன இல்லையா, அந்த ரெட் ஃபிளவரும் அந்த குழந்தைகளுடைய கண்களும். அதுல ஓம உருபு வெளிப்படும், இதுல ஓம உருபு வெளிப்படாது. அந்த பொருளே வராது இங்க. அதுதான் வித்தியாசம். ஆக உருவக அணி என்று சொல்கிற பொழுது போல, போன்ற, as like என்ற அந்த வார்த்தை வாராமல் உருவகப்படுத்தப்படும். ஓகேங்களா? பாருங்க இங்க, a figure of speech in which things are compared by stating that one thing is another. ஒரு பொருளை இன்னொரு பொருளை ஒப்புமைப்படுத்துவார்கள், அப்பொழுது அந்த ஓம் உருவு வராது. இங்க பாருங்க, the clouds are cotton balls in the sky. இங்க பாருங்க, மூன்று விதமான பொருட்களை பற்றி இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிளவுட்ஸ்னா என்ன? மேகம். இப்ப அப்படிதான் கிளைமேட் சென்னையிலயும் தமிழ்நாட்டுல ஃபுல்லா மேகம் கருக்குது. அப்புறம் ஜிம் சிக்கு சிக்கு ஜிம், மின்னல் அடிக்குது, ஜிம் சிக்கு சிக்கு ஜிம். அந்த மாதிரி தான் இருக்குது கிளைமேட். சோ பிஃபோர் 5 minutes ஐ வில் லீவ் யூ ஆல், கோ ஹோம் இயர்லியர். சந்தோஷமா? நிறைய ஸ்மைலிங் ஃபேஸ் ஐ குட் ஏபிள் டு see now. 5 நிமிஷம் முன்னாடியே முடிச்சிடுறேன். ஓகே, ஏன் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடியா அப்படின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா கேக்குறீங்களா அப்படி? சோ த கிளவுட்ஸ், மேகங்கள் இங்கே பொருளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது என்ன?
காட்டன் பால்ஸ். பால்ஸ்னா தெரியும் இல்லையா, விளையாடுவீங்க இல்லையா, ஃபுட்பால். காட்டன் என்ன, பஞ்சு, பஞ்சு பந்து. காட்டன் பால்ஸ், லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் ஐ மீன். ஸ்கை, வானம். வானத்திலே பருத்தி பஞ்சு. இன்னும் காட்டன் பஞ்சுன்னு சொல்றத விட என்ன, பருத்தி பஞ்சு. சாரி, பஞ்சு இல்ல, பால்ஸ் இல்லையா, பருத்தி பந்து. பருத்தி பந்து எது, கிளவுட்ஸ், மேகங்கள். வானத்துல மேகம் எப்படி இருக்குது, பஞ்சு பந்து மாதிரி இருக்குது, பருத்தி பந்து மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இங்க. நம்முடைய பாடல்கள்லாம் கூட இருக்கு இல்லையா, பின்னிய கூந்தல் கருநிற நாகம்னு ஒரு படத்துல பாட்டு இருக்கு, பழைய காலம் யேசுதாஸ் பாடல். ஐ எம் நாட் a old person. அதனால பழைய காலத்து பாட்டு சொல்றாருன்னா ஐயோ பழைய ஆள் போல போகிற அப்படின்னு. பின்னிய கூந்தல் கருநிற நாகம். அந்த முகத்தை மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பின்னி இருக்கிற கூந்தல் எப்படி இருக்கும், பாம்பு மாதிரி இருக்குமா. இது கவிஞனுடைய கற்பனை. கற்பனை எப்படி வருது, ஒப்புமைப்படுத்துகிறான். பெண்ணுடைய கூந்தலையும் பாம்பையும் ஒப்புமைப்படுத்துறார். அதே போலத்தான் இங்கே மேகத்தையும் பஞ்சு பந்தையும் கவிஞர் ஒப்புமைப்படுத்துகிறார். ஆனால் இங்கே ஓம உருபு அவர் பயன்படுத்தவில்லை. புரிஞ்சுதுங்களா? So therefore this is a metaphor. Am I clear? Am I clear? Next. Next what is called alliteration. என்னது, alliteration. நாம் தமிழில் படிப்போம் இல்லையா, எதுகை மோனை என்று நாம் படிப்போம். alliteration அப்படின்றது என்ன, எதுகையா மோனையா. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகை. அதில் சீர்மோனை, சீரெதுகை, அடியெதுகை, அடிமோனை அப்படின்னு நிறைய இருக்கு. இப்போ alliterationனா என்ன, இதுவும் அதுவும் ஒண்ணுன்னு நான் சொல்ல மாட்டேன். ரெண்டும் ஒன்னு போலதான், ஆனா not 100% similar. There are subtle differences are there. இல்ல, ஒரு சில மாற்றங்கள் இருக்கிறது, வித்தியாசங்கள் இருக்கிறது. Repetition of word. வார்த்தையில ரெப்பிட்டேஷன் இருக்கும், வந்ததே ரெப்பீட் ஆயிட்டே இருக்கும் இல்லையா. With the same beginning consonant sounds. கான்சோனன்ட் தெரியும் இல்லையா, மெய் எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள் கிடையாது, வவ்வல்ஸ் கிடையாது, AEIOU கிடையாது. whereas கான்சோனன்ட்ஸ் மெய் எழுத்துக்கள். சோ வார்த்தைகளின் முதலில் மெய்யெழுத்து ஒலி மீண்டும் 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 வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? சோ அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், alliteration. For example, you see here, Polly planted plenty of pretty pansies. இப்ப பாத்தீங்களா, பி 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 5 பி வந்திருக்குதுங்க இல்லையா. பீனா என்ன, கான்சோனன்ட். Polly planned plenty of pretty pansies. So therefore, consonant sounds that are repeatedly used throughout this sentence. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், alliteration. இதை தமிழ்ல ஒரே வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா, ஒரே ஒரு வாக்கியத்தில் சொல்லணும்னு சொன்னா, alliteration அப்படின்னு சொன்னா என்ன, ஒரே மெய்யெழுத்து அடுத்து அடுத்து வருவதுதான் alliteration. இப்ப alliterationையும் அடுத்தடுத்து வருகிற மெய்யெழுத்தையும் நீங்க ஒப்புமைப்படுத்திக்கோங்க, அசோசியேட் பண்ணிக்கோங்க மைண்ட்ல. therefore it is very very easy concept. You can identify. Today go home and identify. இல்லையா, வரிகள், பாடல் வரிகளை படிங்க, அதை பார்த்து நீங்க என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா. இப்ப இங்க என்ன பாக்குறீங்க, என்ன பாக்குறீங்க, அனிமேஷன் ஆயிட்டு இருக்கு இல்லையா. அது என்ன தெரியுமா, சென்ட்ரல் இருக்கிறது சூரியன். சூரியன் அப்படி போது பாருங்க, மேகம். அது மேகம் ஓடிக்கிட்டே இருக்குது.
சூரியன் பின்னாடி இருக்கிறார். இப்போ இது எதுக்காக நான் போட்டிருக்கேன் இந்த பிக்சர்னா, so that you will understand what is personification. Personification என்னயா பெருன்றான், சாணின்றான், கேஷன்றான், ரொம்ப பெரிய டேர்மா இருக்குது அப்படின்னு மிரளக்கூடாது. இதுல நம்ம ரெண்டு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். பாப்பா முதல் ரோல பேசாத கவனிய. லிவிங், நான் லிவிங். லிவிங் அப்படின்னா என்ன? உயிருள்ள பொருட்கள் இல்லையா? பயோஸ்பியர். பயோஸ்பியர் அப்படின்னு சொன்னா என்ன? உயிருள்ள பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை, அதுதான் பயோஸ்பியர். அப்ப லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. டேபிள், அப்புறம் சுவரு, செவரு, பேனா, இந்த போர்டு, இந்த பாயிண்டர். So all these things are lifeless, non-living creatures. லிவிங் கிரீச்சர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நீங்க, நானு, நம்ம ஸ்கூல்ல இருக்க பிரின்சிபால், எல்லாருமே, மனிதர்கள் அனைவருமே, விலங்குகள் எல்லாமே உயிருள்ளவைகள். கல்லு, கட்டை, கட்டை ஐ மீன் மரத்துக்கு உயிர் இருக்கு. அதே மரம் கட்டையானா உயிர் இருக்கா? இல்ல. இப்ப இதுதாமா, இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா பர்சானிபிகேஷன் இஸ் வெரி 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 ஈஸி. வேற எதுவுமே கிடையாது பர்சானிபிகேஷன். இதுதான் பர்சானிபிகேஷன். ஓகே, இந்த ரெண்டு உறவு எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? உயிரற்ற பொருள் கல்லு, அந்த கல்ல உயிருள்ள பொருள் அல்ல பண்பு, அதை ஏற்றி சொல்வதைத்தான் பர்சானிபிகேஷன் என்று நாம் அதை சொல்கின்றோம். என்ன ஒரு தம்பி போயிட்டாரு? சரி, ஓகே, கவனிங்க. It is a figure of speech in which objects are given human qualities. அடா ரெண்டாவது தம்பியும் கிளம்புறான். ஓகே, நான் கிளாஸ் எடுக்கிறத பார்த்து ஓடுறானுங்களா அவனுங்க தாங்க முடியாம. ரைட், ஓகே. பர்சானிபிகேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆப்ஜெக்ட்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் நார்மலி நான் லிவிங் திங்ஸ். அந்த நான் லிவிங் திங்ஸ்க்கு என்ன பண்றாங்க? they attributes human qualities, மனித பண்புகளை. virgin rock for example, virgin rock அப்படின்னு ஒரு போயம்ல வருது இல்லையா, ஒரு லைன் வருது இல்லையா உங்களுக்கு? ராக் அப்படின்றது என்ன? கல்லு. கல்லுக்கு உயிர் இருக்கா? இல்லை. virgin அப்படின்னு சொன்னா என்ன? கன்னி பெண். ஆக அந்த கல்லை கன்னி பெண்ணோடு அந்த அந்த மனித பண்பை அதுக்கு அந்த கல்லுக்கு கொடுக்கிறார்கள். அதுதான் virgin rock. So this is a typical example from your textbook. Okay, virgin rock. அந்த human quality, அதுலயும் feminine quality, அது feminine human quality. அந்த quality அந்த ஸ்டோனுக்கு attribute பண்ணும்போது that becomes personification. Okay, so for example, you see the sun played peek-a-boo with the clouds. இங்க பாருங்க, அந்த பிக்சர்ல கொடுத்திருக்கா. அந்த சன் என்ன பண்ணுதான்? ஓடி புடிச்சு விளையாடுதான். யாரோட? மேகத்தோட. மனிதர்கள் தான் எப்பொழுது என்ன பண்ணுவாங்க? ஓடி புடிச்சு விளையாடுவாங்க. ஆனா இந்த படத்துல சூரியன் மேகங்களோடு ஓடி பிடித்து விளையாடுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உயிரற்ற அந்த சூரியன் விளையாடுவதை போல சொல்லப்பட்டிருப்பதால் இது பர்சானிபிகேஷன். இந்த பர்சன் அப்படின்ற அந்த வேர்ட் derived from the word called persona. persona அப்படின்னு சொன்னா என்ன? மாஸ்க். அதான் பர்சனாலிட்டி அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? பத்தியா நம்ம பர்சனாலிட்டி தெரியுது பாரு. டீச்சர் எழுந்து போன உடனே என்ன டிவியன்ட் பிஹேவியர்ஸ். listen children, listen. Okay, so அதான் personification. we personify, we attribute qualities to the lifeless objects. Okay, let me move into onomatopoeia. onomatopoeia, ஒரு பாம்பு படம் எடுத்து நிற்கிறது இங்க. சரியா? அந்த பாம்பு எப்படி கொடுக்கிறது சத்தம்?
பாம்பு எப்படி கொடுக்கும் சத்தம்? அந்த கவிஞர் அந்த ஓசையை அந்த செய்யுளில் குறிப்பிட்டிருந்தார் என்று சொன்னால் அது என்ன? அதுதான் ஓனமெட்டோபியா. உங்களுடைய பாடல் வரிகள்ல 2வது பாடல் பியானோ என்ற அந்த போயம்ல டிங்லிங் ஸ்ட்ரிங் வாங்க இல்லையா, அந்த வேர்ட் டிங்லிங், பேங்கிங் டோர், டமார்னு சாத்தக்கூடிய கதவு. அப்ப அந்த டமார்னு, புரியுதுங்களா? இந்த மாதிரி வார்த்தைகள் எந்த ஒரு மீனிங்கும் இருக்காது. So that's called onomatopoeia. Words that sound like the objects, action or action they refer to. பாருங்க, pesky mosquito. மஸ்கிட்டோன்றது ஒரு லிவிங் கிரீச்சர். அந்த கிரீச்சர் கூடவே ஒரு அட்ஜெக்டிவ் கொடுக்கறாங்க பாரு, pesky mosquito. As I told you, tingling strings, banging doors. அப்புறம் அந்த பாம்புடைய ஓசை சொன்ன இல்லையா, இதெல்லாம் வந்து onomatopoeia என்று நாம் அழைக்கிறோம். A pesky mosquito buzzed around my head. மஸ்கிட்டோ எப்படி வரும்? அப்படி வருமா? Insects normally create sounds, no, as it comes to bite us. நம்மள கடிக்க வரும்போது அது ஒரு மாதிரி ஒரு சத்தத்தை கொடுத்து, தூங்கும்போது தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு ராத்திரி சத்தத்தை வரும். So therefore அந்த மாதிரி ஓசைகள் அந்த நவுனுக்கு முன்னாடி ஒரு அட்ஜெக்டிவ் மாதிரி வரும். அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? onomatopoeia என்று சொல்றோம். நெக்ஸ்ட் assonance. என்னது? assonance. assonance அப்படின்றது என்னன்னா, alliteration உடைய ரிலேட்டிவ் டேர்ம் இது. alliteration சொன்னா மெய்யெழுத்து அந்த வரிகளில் தொடர்ந்து வருவது, கான்சோனன்ஸ் திரும்ப 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 வந்தா அது என்ன? alliteration என்று நாம் அதை சொல்கிறோம். ஆமாவா? இப்ப இதையே assonanceல என்ன நடக்குது? ஒரே உயிரெழுத்து அடுத்தடுத்து வருவது assonance. வந்த உயிரெழுத்தே vowels a e i o u repeatedly, if it comes then it is called assonance. See, the relatively close juxtaposition of the same or similar vowel sounds. You need to understand first the similar vowel sounds. இதுதான் இங்க இருக்கிற keywords. ஒரே உயிரெழுத்து மீண்டும் மீண்டும் அந்த வரியில் வந்தால் அது என்ன? assonance. But with different in consonants in a line. ஆனால் வித்தியாசமான consonants கொண்டது முடிகிறது ஒவ்வொரு லைன்லயும். Or passage. Thus a vowel rhyme, உயிரெழுத்துக்களை கொண்டு வந்த அந்த சந்தநயம் rhyme, as in the words date and fade. காலத்திற்கு ஏற்பது மறையவும் செய்கிறது, அதான் fading. Okay, you look at this. Okay, one shade the more, one ray the less. பாத்தீங்களா? one o she re the பாத்தீங்களா? அந்த ஓசையை பாருங்க, உயிரெழுத்து அந்த ஓசையானது வந்து கொண்டே இருக்கிறது பாருங்க. had half impaired the nameless grace which waves in every raven trace or softy lightens. So therefore we find the repetition of the vowels, the vowel sounds in the line. அதான் நம்ம பார்க்கும்போது எப்பொழுதுமே படிக்கும்போது மெட்டாஃபரையும் சிமிலியவும் கம்பேர் பண்ணி படிக்கணும். அதே மாதிரி அசோனன்ஸையும் alliterationையும் கம்பேர் பண்ணி படிக்கணும். alliteration, it's a repetition of consonant sounds in a line. Assonance na, it's a repetition of the vowels in the same line. Okay children, shall we move into next concept? So we have 7 minutes now. Anaphora. ஓகேங்களா? சோ anaphora அப்படின்னா என்ன? நான் சொன்னேன்ல அந்த பெர்சோனிஃபிகேஷனுக்கு பெர்சோனா அப்படின்றது என்ன? மாஸ்க் அப்படின்னு அர்த்தம். சோப் கூட இருக்கு இல்லையா, ஆம்வேன்னு ஒரு ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு இருக்கு, அதுல பெர்சோனா அப்படின்னு ஒரு சோப் இருக்கு. அப்படின்னா மாஸ்க். So that soap creates a mask, it seems. So that's why they named. So therefore, similarly, anaphora
has its own derivations from the word Greek. கிரேக்க மொழியில் இருக்கின்ற ஒரு வேர் சொல்லிலிருந்து வந்த ஒரு வார்த்தை, ஆங்கில வார்த்தை. பாருங்க, the term anaphora comes from the Greek word. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கிரேக்க மொழியிலிருந்து வந்த அதனுடைய பொருள் என்ன என்று பார்த்தால், a carrying up or back. That which carries something. பேக்ல ஏதோ கேரி பண்றோம் இல்லையா? That's what carry means. So therefore it's carrying up something, or sometimes it carries back. That was the literal meaning of anaphora, and refers to a type of parallelism. Parallelism என்ன சொல்லிருக்கேன் இல்லையா? ரயில்வே ட்ராக் ரெண்டும் எப்படி போகுது? parallel போகுது. புரியுதுங்களா? That is what parallelism. So there is a study in social sciences. ஒரு ஐடியாலஜி இருக்கும், சரிங்களா? ஒரு ஐடியாலஜி இருக்கு. அதை ஐடியாலஜி சொல்றேன், இப்ப உங்களுக்கு புரியும். ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, they do compare and contrast things like human anatomy. We have a structure, இல்லையா? Human body, we have a structure, isn't it? At the same time we have different organs, and the organs has unique functions. கை அப்படின்னு சொன்னா என்ன? கடவுளை கும்பிடணும், அப்புறம் சாப்பிடணும், முகம் கழுவணும். சோ பணிகள் இருக்கிறது ஒவ்வொரு கருவிகளுக்கும். அதே போலவே சமுதாயம், சொசைட்டி அப்படின்றது எப்படி இருக்கான்? இட் ஹாஸ் a structure. அதற்குன்னு ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்புல ஒரு ஆர்கன்ஸ் இருக்கிறது. அந்த ஆர்கன்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பணிகள் இருக்கிறது. ஃபேமிலி ஒரு ஆர்கன், ரிலிஜியன் மதம் என்பது ஒரு ஆர்கன், குடும்பம். முதல் பாடத்தை சொல்லிக் கொடுக்கிற இடமே குடும்பம் தான். இன்னைக்கு ஏன் இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறான், இன்னைக்கு ஒரு மாணவன் இப்படி பிஹேவ் பண்றான்? பேசிக்கலி சம்திங் வென்ட் ராங் ஃப்ரம் த ஃபேமிலி, இல்லையா? ஆகவே தான் மாணவர்களே, நான் கூட மாணவனா இருக்கும் பொழுது எங்க அம்மா எனக்கு இப்படிதான் சொல்லுவாங்க, தம்பி எந்த தப்பையும் செஞ்சிடாதையா, என்ன தாயா ஏசுவாங்க அப்படின்னுவாங்க. வெரி illiterate lady. She didn't do any graduations, post graduations and so on, but she taught me this way. தம்பி எந்த தப்பையும் செஞ்சிடாதையா, தப்பு செஞ்சனா என்ன தாயா ஏசுவாங்க அப்படின்னுவாங்க. சோ இதை நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஒரு மால் பிராக்டிஸ், something that we do in our examinations and so on, that really affects not only our name as well as to our family members, especially our parents. Therefore never bring that such never bring such a disastrous things to our parents, இல்லையா? சோ இப்போ வருவோம் anaphora. சோ parallelism, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, சொசைட்டி அண்ட் ஹியூமன் பீயிங் parallel ஒப்புமைப்படுத்தணும் இல்லையா, அந்த மாதிரி. இட்ஸ் a parallelism created when a successive phrases or lines begin with the same words. ஒத்த வார்த்தைகளுடைய வாக்கியங்களோ அல்லது வாசகங்களோ, துணை வாசகங்களோ, அதான் phrase நம்ம சொல்றோம். துணை வாசகங்களோ உருவாக்கப்படுகிற பொழுது அது parallelism, ஒப்புமைப்படுத்தக்கூடிய அந்த ஒரு பாங்கானது இருக்குது. Often resembling a litany, a repetitive can be. litany அப்படின்னு சொன்னா என்ன தெரியுங்களா? இந்த கந்த சஷ்டி கவசம் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? காக்க காக்க, கனகவேல் காக்க, நோக்க நோக்க, நொடியில் நோக்க. ஓகேங்களா? அப்ப repetitive of the words you find, isn't it? Mostly this anaphora is, we find it anaphora in the litanies. எந்த religious litanies எடுத்துக்கோங்க, Christianity, Hinduism, Islam, in litanies you will find this anaphora. Okay, anaphoristic expressions. The repetitive can be as simple as a single word or as long as an entire phrase. காக்க காக்க, கனகவேல் காக்க, நோக்க நோக்க. அப்ப பாருங்க, காக்க காக்க, நோக்க நோக்க. A simple words that we see it repetitively. Okay, so that's what the anaphora means. In தமிழ்ல ஒரே வரியில சொல்லணும்னு சொன்னா, அடுத்தடுத்த வரிகளில் ஒரே வார்த்தை மீண்டும் மீண்டும் வருவது. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? anaphora என்று நாம் அழைக்கின்றோம். சரிங்களா? அந்த போயம் பாத்தீங்களா, ருட்யார்ட் கிப்ளிங். By the way, Rudyard Kipling is the person who received Nobel Prize for literature. Rudyard Kipling எங்கேயோ இருந்தவர் இல்ல, நம்ம இந்தியாவுல பாம்பேல இருந்த ஒரு மனிதர். ஜங்கல் புக் பாத்திருக்கீங்களா? ஜங்கல் புக் எழுதினவரும் அவர்தான், Rudyard Kipling. So he has written a famous poem called If. If தெரியுமா? அத நம்ம
ஆங்கில புத்தகத்துல எப்படி கொடுத்திருப்பாங்க? மேன்லினஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? அந்த போயம்ல எடுத்து பாருங்க, ஒரு ஒரு வரிகளுக்கும் இஃப் 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 இஃப்ன்ற வேர்ட் வந்துகிட்டே இருக்கும். This is what anaphora. Okay children, have you understood? Have you understood the meaning of anaphora? Okay, you see now, anaphora. If you can dream and not make dreams your master. கனவு காணுங்கள், அந்த கனவு உங்களுடைய மாஸ்டர் ஆயிடக்கூடாது. So don't yield to dreams. அதான், that's what the meaning. If you think and not make thoughts your aim. சிந்திங்க, ஆனா உங்க சிந்தனை உங்களை அடிமைப்படுத்தக்கூடாது, உங்கள் மேல் அதிகாரம் கொள்ளக்கூடாது. If you can meet with triumph and disaster. வாழ்க்கையில வருத்தம் வருகிறதா, தோல்வி வருகிறதா, சந்தோஷம் வருகிறதா, take it, things as it is. ஓகேங்களா? அததான் சொல்றாங்க பண்டிதாக சமதர்ஷினஹ. அதுதான் பகவத்கீதையில நம்முடைய லார்ட் கிருஷ்ணா, கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், பண்டிதாக சமதர்ஷினஹ. ஆக பண்டிதர் என்பவர் எப்படிப்பட்டவர்? சமதர்ஷனம் இருக்கிறவர், அவர்தான். So therefore, if is repeated, therefore it is called anaphora. Okay, so one more thing I left, which is oxymoron. என்னது? ஆக்சிமோரன் அப்படின்னு சொன்னா என்ன? முரண் என்று நாம் அதை சொல்வோம். ஆக்சிமோரன் என்றால் என்ன? முரண். For example, cacophony. Okay? Cacophony. ஹார்மோனிக் கேகோபோனி. ஹார்மோனிக் அப்படின்னு சொன்னா மென்மையான ஒரு இசை, அதான் ஹார்மோனி என்று நாம ஆங்கிலத்தில் அழைப்போம். இசை படிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மியூசிக்ல. ஹார்மோனி அப்படின்னு சொன்னா மெலோடியஸ் மியூசிக். இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா, அந்த பாட்டு ஒரு மெலோடியஸ் சாங். நெஞ்சுக்குள்ள அப்படின்னு ஒரு பாட்டு தொடங்குது இல்லையா கடல்ல, அந்த பாடல் மறுபடியும் அகைன் ஹார்மோனிக் மெலோடியஸ் சாங். அதோட கேகோபோனி அப்படின்றாங்க இல்லையா, அது ஒரு மாதிரி என்னது, முரண்பாடான ஒரு வரி. ஆக மெல்லிசையும் அதே சமயத்துல கானா பாட்டையும் மிக்ஸ் பண்ற மாதிரி அர்த்தம். சோ இந்த மாதிரி முரண்பாடான வரிகள் வருகிற போது, வார்த்தைகள் வருகிற போது அதை என்ன சொல்றோம் நம்ம? ஆக்சிமோரன் என்கின்றோம். ஓகேங்களா? So here let me conclude, and therefore I will once again revise all of your poetic devices before your exams. That is next year, Jan or February, I will go through all from poem 1 to 7. Okay, all 7 poems, poetic devices. Exclusively we will see it one day. Okay? So here I conclude. Thank you. Bye bye. Go home safely. Bye.